Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. தொகுதி பங்கீடு தொடர்பாக மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினருக்கு திமுக அழைப்பு விடுத்துள்ளது. அண்ணா அறிவாலயத்தில் இன்று காலை 10:30 மணியளவில் திமுக பேச்சுவார்த்தை குழு பேச்சுவார்த்தை நடத்துகிறது. அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக கோவை சென்றுள்ள அமைச்சர் உதயநிதி அங்குள்ள டாக்டர் அம்பேத்கர் அரசு கல்லூரி மாணவர் விடுதியில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மாணவர்களிடம் குறைகளை கேட்டறிந்து உடனடியாக செய்து கொடுக்குமாறு ஆட்சியரிடம் அறிவுறுத்தினார். தமிழ்நாட்டை வஞ்சித்துவிட்டு பொய்களால் மறைக்க முயற்சிக்கலாமா என பிரதமர் மோடிக்கு திமுக எம்பி TR பாலு கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டில் அரசு முறை பயணத்தில் வந்து தாம் பிரதமர் என்பதையே மறந்து அரசியல் அவதூறுகளை அள்ளி இறைத்துவிட்டு போயிருப்பதாக சாடியுள்ளார். திமுகவை வீழ்த்தக்கூடிய சக்தி இனி ஒருவர் பிறந்து வந்தால் கூட வராது என அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். சென்னை கிழக்கு மாவட்டம் அம்பத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திமுகவை வீழ்த்தக்கூடிய ஆற்றல் இந்தியாவில் எந்த இயக்கத்திற்கும் இல்லை என்றார். சேலம் மாவட்டம் கோனேரிப்பட்டி கிராமத்தில் உள்ள கோவில்களில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சாமி தரிசனம் செய்தார். பெரிய மாரியம்மன், ஓம் காளியம்மன் ஆகிய கோவில்களில் திருவிழா நடைபெற்று வரும் நிலையில் அதிமுக நிர்வாகிகளுடன் அவர் சாமி தரிசனம் செய்தார். சென்னை கிண்டியில் போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு ஆணையரகத்தின் புதிய அலுவலகத்தை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பில் 50 புதிய பேருந்துகளின் சேவையையும் அவர் தொடங்கி வைத்தார். பண்ருட்டி அதிமுக முன்னாள் MLA சத்யாவின் வீட்டில் லஞ்ச ஒழிப்பு துறையினர் நடத்திய சோதனையில் சுமார் 15.5 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. சத்யாவின் கணவர் பன்னீர்செல்வம் பண்ருட்டி நகர்மன்ற தலைவராக இருந்தபோது மோசடியில் ஈடுபட்டதாக புகார் எழுந்தது. மத்திய அரசு திட்டத்திற்கு மாநில அரசு ஒத்துழைக்கவில்லை என கூறுவது ஏற்புடையதல்ல என அமைச்சர் ஏவ வேலு தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசிடம் பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்பட்டு இன்னும் நிறைவேறாமல் உள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் 2 மூத்த IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா உத்தரவிட்டுள்ளார். வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை முதன்மை செயலாளராக அதிகாரி காக்கர்லா உஷா IAS-உம் சுற்றுலாத்துறை ஆணையராக சமயமூர்த்தி IAS-உம் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. அத்தோடு விசாரணையை 3 மாதங்களுக்குள் முடிக்க சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்திற்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டுள்ளார். தமிழகம் முழுவதும் வருகிற 3ஆம் தேதி போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெறும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள் என 43,051 மையங்களில் முகாம் நடைபெறும் என்றும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அண்மையில் ஜம்மு காஷ்மீர் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட சச்சினுக்கு பிரதமர் மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள X பதிவில், இந்தியாவில் நம்ப முடியாத பல அற்புத இடங்களை நாம் கண்டெடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் கேரளாவில் 16 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி போட்டியிட உள்ளதாக தெரிவித்துள்ளது. கேரளாவில் மொத்தமுள்ள 20 தொகுதிகளில் காங்கிரஸ் 16 தொகுதிகளிலும் மீதமுள்ள 4 இடங்களில் அதன் கூட்டணி கட்சிகளும் களம் காணுகின்றன. மக்களவைத் தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் முதல் பட்டியலை பாஜக மத்திய தேர்தல் குழு இன்று இறுதி செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வேட்பாளர்களின் முதல் பட்டியலில் பிரதமர் உள்ளிட்டோரின் பெயர்களும் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரில் 2 இஸ்லாமிய அமைப்புகளுக்கு தடை விதித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உத்தரவிட்டுள்ளார். இஸ்லாமிய மாநாடு, சும்ஜி பிரிவு மற்றும் பட் பிரிவு ஆகிய 2 அமைப்புகள் நாட்டின் ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மைக்கு எதிராக செயல்பட்டதாக கூறி தடை விதிக்கப்பட்டுள்ளது.
ராஜஸ்தான் மாநிலம் பண்டியில் காங்கிரஸ் எம்எல்ஏ அசோக் சந்தனா தனது கட்சி நிர்வாகிகள் மற்றும் விவசாயிகளுடன் இணைந்து போராட்டத்தில் ஈடுபட்டார். போலீசார் அவர்களை தண்ணீரை பீச்சி அடித்து கட்டுப்படுத்தியதுடன் கைது செய்து காவல்துறை வாகனத்தில் அழைத்து சென்றனர். ஜார்க்கண்ட் சட்டசபை கூட்டத்தொடரில் பங்கேற்க அனுமதி கோரி முன்னாள் முதல்வர் ஹேமந்த் சோரன் மனு தாக்கல் செய்த நிலையில் அம்மாநில உயர்நீதிமன்றம் அனுமதி மறுத்துள்ளது. போலி ஆவணங்கள் மூலம் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலங்களை அபகரித்த புகாரில் கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கர்நாடகாவில் துமக்கூர் மாவட்டம் பாவக்கடா தாலுகா மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்து கொண்ட 3 பெண்கள் உயிரிழந்த சம்பவத்தில் 3 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். ஒப்பந்த மகப்பேறு மருத்துவர் பூஜா, செவிலியர் பத்மாவதி, ஊழியர் கிரண் ஆகியோர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். ஜம்மு காஷ்மீரின் குல்மார்க் பகுதியில் பனிப்பொழிவு காரணமாக மலைப்பகுதி முழுவதும் வெண்போர்வை போர்த்தியது போல காட்சியளிக்கிறது. இதனிடையே குல்மார்க் பகுதியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் இயற்கை அழகை கண்டு ரசித்து புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். முகேஷ் அம்பானி மகன் ஆனந்த் அம்பானி திருமணத்தை முன்னிட்டு குஜராத் மாநிலம் ஜோக்வாட் கிராமத்தில் 51,000 பேருக்கு விருந்து அளிக்கப்பட்டது. இதில் பங்கேற்ற உள்ளூர் மக்கள் மணமக்களை வாழ்த்திய நிலையில் முகேஷ் அம்பானி குடும்பத்தினரே அவர்களுக்கு பரிமாறியது குறிப்பிடத்தக்கது. தனக்கு மீண்டும் மாநிலங்களவை எம்பி பதவியை வழங்கிய பிரதமர் மோடிக்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் நன்றி தெரிவித்துள்ளார். தமிழக தலித் விவசாயியின் மகன் ஹிந்தி பேசும் மாநிலத்தில் இருந்து மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வானது குறித்து பெருமிதத்துடன் குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் பாதகமான பல சட்டங்கள் வருவதற்கு ஆதரவாக இருந்த ஒரே கட்சி அதிமுக என்று திமுக எம்பி திருச்சி சிவா குற்றம் சாட்டியுள்ளார். மயிலாடுதுறையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் பேச அனுமதி மறுப்பதாக தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே 1922ஆம் ஆண்டு முதல் பட்டா கேட்டு போராடி வந்த விவசாயிகளுக்கு அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பட்டா வழங்கினார். நாரைக்குளம், மங்களபுரம் மக்களுக்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் பட்டா வழங்கப்பட்டன. இந்தியாவிலேயே தலை சிறந்த மாநிலமாக தமிழகம் திகழ்வதற்கு கல்வியே காரணம் என அமைச்சர் TRB ராஜா தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் குருச்சேத்ரா 24 என்கிற 4 நாள் கருத்தரங்கை தொடங்கி வைத்த அவர் மாணவர்களிடையே உரையாற்றிய போது இவ்வாறு தெரிவித்தார். மக்களின் தேவைகளை அறிந்து அவர்களுக்கென வகுக்கப்பட்ட திட்டங்களை விரைவாக செயல்படுத்தும் அரசாக திமுக அரசு உள்ளதாக அமைச்சர் தாமோ அன்பரசன் தெரிவித்தார். திருக்கழுக்குன்றத்தில் அரசு மருத்துவமனையில் கூடுதல் கட்டிடம் கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டிய அவர் மக்கள் மத்தியில் பேசினார். வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் நடிகரும் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் நிறுவன தலைவருமான மன்சூர் அலிகான் ஆரணி தொகுதியில் போட்டியிட உள்ளதாக அறிவித்துள்ளார். இது குறித்து அவரது அறிக்கையில் பணி செய்ய ஆணையிடுவாய், தாழ்த்திறவாய், தரணி போற்றும் ஆரணியே என தெரிவித்துள்ளார். ஊட்டி, கொடைக்கானலுக்கு சுற்றுலா சீசனில் ஒரு நாளைக்கு எத்தனை வாகனங்களை எப்படி அனுமதிக்கலாம் என்பது குறித்து மார்ச் 1ஆம் தேதி தமிழக அரசு விளக்கமளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் விவசாயம், தோட்டக்கலை உள்ளிட்டவையே உதகையின் பிரதானம் எனவும் தெரிவித்துள்ளது. டாஸ்மாக் கடைகளில் காலி மதுபான பாட்டில்களை திரும்ப பெறும் திட்டம் தமிழகம் முழுவதும் செப்டம்பர் மாதத்திற்குள் அமல்படுத்தப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. திருவாரூர், தருமபுரி உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. சென்னை விமான நிலையத்தில் அண்ணாமலையுடன் செல்ஃபி எடுத்தும் ஆட்டோகிராப் வாங்கியும் மகிழ்ந்த இளைஞர்கள் தாடியை எடுக்கப் போவது எப்போது என்று கேள்வி கேட்டனர். அதற்கு அண்ணாமலை தாடியை தடவியபடியே இன்று இரவே எடுக்கப் போவதாக பதிலளித்தார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை ஒன்றிய குழு தலைவர் ரஞ்சிதா ஆபாவானன் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்தார். திருவள்ளூர் நகராட்சி அதிமுக கவுன்சிலர்கள் 6 பேர் திமுகவில் இணைந்தனர்.
பாஜக கூட்டணியில் தாமரை சின்னத்தில் போட்டியிடுமாறு நிபந்தனை ஏதும் விதிக்கப்படவில்லை என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களின் கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை அருகே குடும்ப தகராறின் போது தந்தை மகன் மோதலை தடுக்க சென்ற நபரை கொலை செய்த தந்தைக்கு 10 ஆண்டுகள் சிறை, 5000 ரூபாய் அபராதம் விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2017ஆம் ஆண்டே விவசாயி காளிமுத்தை கீழே தள்ளி மிதித்து கொலை செய்தார். காவல் பணி என்பது சேவை என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று டிஜிபி சங்கர் ஜிவால் அறிவுரை கூறினார். வண்டலூர் அடுத்த ஊமானஞ்சேரியில் உள்ள காவல்துறை உயர் பயிற்சியகத்தில் டிஎஸ்பிக்கள் மற்றும் எஸ்ஐக்களின் பயிற்சி நிறைவு விழாவில் கலந்து கொண்ட அவர் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். திமுக ஆட்சி சாதனை குறித்த துண்டு பிரசுரத்தை சலவை தொழிலாளி ஒருவரிடம் வழங்கி அவரை படிக்கச் சொல்லி முன்னாள் அமைச்சர் பொன்முடி வாக்கு சேகரித்தார். விழுப்புரம் மாவட்டம் முகையூரில் ஸ்டாலினின் குரல் என்ற தலைப்பில் திமுக சாதனை குறித்து துண்டு பிரசுரங்கள் கொடுத்து அவர் விளக்கினார். கடலூர் கடற்கரை சாலையில் உள்ள நியாய விலை கடையில் பொதுமக்களுக்கு சரிவர மண்ணெண்ணெய் வழங்கவில்லை என புகார் எழுந்த நிலையில் மாநகராட்சி மேயர் சுந்தரி திடீர் ஆய்வு மேற்கொண்டார். முறைகேடு நடந்தால் தனது தொலைபேசி எண்ணில் புகார் தெரிவிக்கலாம் எனவும் கூறினார். திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியை கேட்டுப் பெற முடிவு செய்துள்ளது. கள்ளக்குறிச்சியில் நடைபெற்ற அக்கட்சியின் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் இது தொடர்பாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மக்களவை தொகுதியில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள காளியம்மாள் தனது பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார். மன்னம்பந்தலில் உள்ள மொழிப்போர் தியாகி சாரங்கபாணி நினைவு தூணில் மரியாதை செலுத்திவிட்டு தனது பிரச்சாரத்தை அவர் தொடங்கினார். சென்னை ஆலந்தூரில் வீட்டிற்கு வெளியே நிறுத்தி வைத்திருந்த சைக்கிளை ஒரு முதியவர் திருடி சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. சைக்கிள் திருட்டு சம்பவம் அதிகரித்துள்ள நிலையில் போலீசார் நடவடிக்கை எடுக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை அடுத்த குன்றத்தூரில் பெண் ஒருவர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். நத்தம் பகுதியைச் சேர்ந்த பரமானந்தம் என்பவரது மனைவி ரேவதி குழந்தை இல்லாததால் மன உளைச்சலில் இருந்ததாக கூறப்படும் நிலையில் அவரது தற்கொலை குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். கோவை நஞ்சப்பா சாலையில் உள்ள சிறுவாணி குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பல்லாயிரக்கணக்கான லிட்டர் தண்ணீர் சாலையில் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. உடைப்பு ஏற்படாமல் இருக்க உரிய நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருத்தணி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்த நோயாளி கழிவறைக்கு வெளியே தரையில் படுத்திருந்த அவலம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நோயாளி யார் என்பது தொடர்பான விவரங்கள் தெரியாத நிலையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே முஸ்லிம் பரிபாலன ஜமாத் சபை சார்பில் இறந்தவர்களின் உடலை எடுத்துச் செல்வதற்கான இலவச சுவன ஊர்தி வாகனம் அறிமுகம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அரசியல் பிரமுகர்கள், சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தர்மபுரியில் கூட்டுறவு நகர வங்கியில் சிறப்பு யாகம் மற்றும் பூஜை நடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடைவீதி பகுதியில் உள்ள வங்கியில் விடுமுறை தினமான கடந்த 25ஆம் தேதி அதிகாரிகள் பூஜை நடத்திய சம்பவம் குறித்து விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அருகே இளைஞர் ஒருவர் முன்விரோதம் காரணமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். திருமுடிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த நிஷாந்த் என்பவர் அடையாளம் தெரியாத நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நிலையில் இது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அடுத்த திருமலை அகரம் கிராமத்தில் அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் இருந்த நெல் மூட்டைகளை காணவில்லை என்று போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. பார்வதி பழமலை என்பவருக்கு சொந்தமான 16 நெல் மூட்டைகள் திருடு போனதாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே வீட்டில் கஞ்சா செடி வளர்த்ததாக பட்டதாரி இளைஞரை போலீசார் கைது செய்தனர். செல்லப்பனேந்தல் கிராமத்தைச் சேர்ந்த பாலா என்ற அந்த இளைஞர் வீட்டில் பாலித்தீன் பைகளில் கஞ்சா செடிகளை வளர்த்து வந்ததாக கூறப்படுகிறது. கோவை சூலூர் அடுத்த பொம்மாண்டம்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் கதிர்வீச்சு தொழிற்சாலையை மூட வலியுறுத்தி விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். கதிர்வீச்சினால் பொதுமக்களுக்கு கேன்சர் உள்ளிட்ட நோய்கள் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பகுதியில் நடைபெறும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து ஆலோசிப்பதில்லை என கூறி அதிமுக, பாமக, பாஜக உள்ளிட்ட கட்சியைச் சேர்ந்த கவுன்சிலர்கள் ஒன்றிய குழு கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தனர். ஊராட்சி ஒன்றிய குழு கூட்டம் மலர்முருகன் தலைமையில் நடைபெற்றது. திருநெல்வேலியில் மாநகராட்சியின் சாதாரண மற்றும் அவசர கூட்டம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் பட்ஜெட் கூட்டமும் ஒத்திவைக்கப்படுவதாக மேயர் சரவணன் அறிவித்துள்ளார். ஆளும் கட்சி மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை புறக்கணித்துள்ள நிலையில் ஒத்திவைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. காரைக்கால் கடற்கரை பகுதியில் ஏராளமான கால்நடைகள் சுற்றித் திரிவதால் சுற்றுலா பயணிகள் அச்சமடைந்தனர். கால்நடைகளை பிடிக்கவும் அதன் உரிமையாளர்கள் மீது அபராதம் விதிக்கவும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்தனர். புசிலம்பட்டியில் வளர்ச்சி திட்ட பணிகள் முறையாக நடைபெறவில்லை என கூறி நகராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றியத்தின் மாதாந்திர கூட்டத்தை புறக்கணித்து கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். நகராட்சியில் அதிமுக கவுன்சிலர்களும் ஊராட்சி ஒன்றிய கூட்டத்தை ஒட்டுமொத்த கவுன்சிலர்களும் புறக்கணித்தனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் ஜெயலலிதாவின் 76வது பிறந்த நாளை முன்னிட்டு பார்வையற்றோருக்கான நடுநிலைப் பள்ளி மற்றும் மாற்றுத்திறனாளிகள் பள்ளியில் மதிய உணவு வழங்கப்பட்டது. பின்னர் அண்ணா சிலை அருகே உள்ள அதிமுக கட்சி கொடிக்கம்பத்தில் கொடியேற்றி சிவகங்கை எம்எல்ஏ இனிப்புகள் வழங்கினார். தூத்துக்குடியில் போக்சோ வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜராகிவிட்டு பெட்ரோல் பங்கில் பைக்கிற்கு பெட்ரோல் நிரப்பிக் கொண்டிருந்த இளைஞரை மர்ம நபர்கள் வெட்டி கொலை செய்தனர். முரப்பநாடு பகுதியைச் சேர்ந்த வடிவேல் முருகன் 17 வயது சிறுமியை ஏமாற்றி திருமணம் செய்ததாக கூறப்படுகிறது. மத்திய மாநில அரசுகள் பட்ஜெட்டில் வேளாண் விளைபொருட்களுக்கு விலை நிர்ணயம் செய்யாததை கண்டித்து திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் விவசாயிகள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயி ஒருவர் இறந்தது போல் நடித்து இறுதி சடங்கு செய்து காண்பித்து கண்டனத்தை வெளிப்படுத்தினார். திருவாரூரில் புதுப்பிக்கப்பட்ட உழவர் சந்தையை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்த மாவட்ட ஆட்சியர் சாரு ஸ்ரீ விவசாயியிடம் முள்ளங்கியை விலை கொடுத்து வாங்கினார். அதேபோன்று பூண்டி கலைவாணன் எம்எல்ஏவும் முள்ளங்கி, சுரைக்காய் ஆகியவற்றை வாங்கினார். விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூரில் மாசடைந்து காணப்படும் அக்னி குளம் மாசி திருவிழாவிற்குள் சீரமைக்கப்படுமா என பக்தர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். அக்னி குளம் முழுவதும் துணி கழிவுகளால் நிரம்பியுள்ளதால் பக்தர்கள் நீராட முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. கோவை காருண்யா பகுதியில் உள்ள தனியார் பள்ளி வளாகத்திற்குள் புகுந்த யானை ஒன்று அங்கு வைக்கப்பட்டிருந்த ஆஞ்சநேய சிலையை துதிக்கையால் தொட்டு வணங்கிய சிசிடிவி காட்சி வெளியாகியது. உணவை தேடி காட்டு யானை ஒன்று குடியிருப்புக்குள் நுழைந்து சுற்றித் திரிந்து வருகிறது. பிளஸ் 2 தேர்வையொட்டி கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணத்தில் உள்ள டிபிசி மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் அவர்களது தாய் தந்தைக்கு பாத பூஜை செய்தனர். சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க தாய் தந்தையர்களுக்கு மாலை அணிவித்து பூஜை செய்து வணங்கினர். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அடுத்த வேப்பூர் சுற்றுவட்டார பகுதியில் விவசாயிகள் ட்ரோன் மூலம் நெற்பயிர்களுக்கு மருந்து தெளித்து வருகின்றனர். விவசாய வேலைகளுக்கு ஆட்கள் பற்றாக்குறை உள்ள நிலையில் ட்ரோன் மூலம் மருந்து தெளிக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. கிரிக்கெட் வீரர் ஜடேஜா தோனியின் ரசிகராக அவரது வீட்டின் முன் நிற்கும் புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான டெஸ்ட் போட்டி ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் நடைபெற்ற நிலையில் ஜடேஜா தோனியின் இல்லத்திற்கு சென்றுள்ளார். நியூசிலாந்திற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் விளையாடும் ஆஸ்திரேலிய அணியின் 11 பேர் கொண்ட பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த பட்டியலில் ஆஸ்திரேலிய அணியின் கேப்டனாக பேட் கம்மிங்ஸும் விக்கெட் கீப்பராக அலெக்ஸ் கேரியும் நியமிக்கப்பட்டுள்ளனர்.
வங்கதேச தொடருக்கான இலங்கை அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் முதல் இரு போட்டிகளில் இலங்கை அணியின் கேப்டனாக சரித் அசலங்கா நியமிக்கப்பட்டுள்ளார். வனிந்து அசரங்கா இரு போட்டிகளில் பங்கேற்க ICC தடை விதித்துள்ளதால் அசலங்கா கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார். இஷான் கிஷன் மற்றும் ஸ்ரேயாஸ் ஐயர் ஆகியோர் மீண்டும் இந்திய அணியில் இடம் பிடிப்பார்கள் என முன்னாள் பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி தெரிவித்துள்ளார். சவால்களை எதிர்கொள்ளுங்கள், மேலும் வலுவாக திரும்பி வாருங்கள், மீண்டும் வெற்றி பெறுவீர்கள் என அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். துபாயில் நடைபெற்று வரும் ஆண்களுக்கான ATP சர்வதேச டென்னிஸ் தொடரின் காலிறுதி சுற்றில் போபண்ணா ஜோடி காலிறுதிக்குள் செக் குடியரசின் ஆடம் பவுலாஸ்க் மற்றும் உக்ரைன் நாட்டின் ஏரியல் பெஹர் ஜோடியை எதிர்கொள்கிறது. இன்று மாலை 5:30 மணிக்கு போட்டி தொடங்க உள்ளது. வேட்டையின் படப்பிடிப்பிற்காக ஐதராபாத் சென்றிருந்த நடிகர் ரஜினிகாந்த் விமானம் மூலம் சென்னை திரும்பினார். படப்பிடிப்பு முடிந்து வந்த ரஜினிகாந்திற்கு விமான நிலையத்தில் கூடியிருந்த ரசிகர்கள் பொன்னாடை போர்த்தி வரவேற்றனர். இயக்குனர் சங்கர் மற்றும் கமலஹாசன் கூட்டணியில் உருவாகி வரும் இந்தியன் 2 படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு வடசென்னை பகுதியில் நடைபெற்று வருகிறது. அங்குள்ள அடுக்குமாடி கட்டிடங்களில் கமலஹாசனின் புகைப்படங்கள் பிரம்மாண்டமாக வரையப்பட்டு படத்தின் காட்சிகள் படமாக்கப்பட உள்ளன. மஞ்சுமல் பாய்ஸ் படக்குழுவினருக்கு நடிகர் கமலஹாசன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மலையாள த்ரில்லர் திரைப்படமான இந்த படம் பலராலும் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் படத்தின் இயக்குனர் சிதம்பரம் மற்றும் படக்குழுவினரை நேரில் அழைத்து நடிகர் கமலஹாசன் பாராட்டியுள்ளார். ஜெயம் ரவி நடிக்கும் காதலிக்க நேரமில்லை படத்தின் படப்பிடிப்பு விரைவில் நிறைவடைய உள்ளதால் படம் மே மாதம் வெளியாகலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளது. கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி, நித்யா மேனன் நடிக்கும் படத்தை ரெட் ஜெயண்ட் நிறுவனம் தயாரிக்கிறது. நடிகர் நகுல் நடித்திருக்கும் புதிய படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் நாளை வெளியாகும் என படக்குழு தெரிவித்துள்ளது. எரியும் கண்ணாடி, வாஸ்கோடகாமா ஆகிய படங்களை நடிகர் நகுல் நடித்து முடித்திருக்கும் நிலையில் தற்போது பாலாஜி இயக்கத்தில் புதிய படம் ஒன்றில் நடிக்கிறார். நடிகை மாளவிகா மோகனன் திருமண கோலத்தில் உள்ள புகைப்படங்களை தனது சமூக வலைதள பக்கங்களில் பகிர்ந்துள்ளார். திருமண கோலத்தில் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை வெளியிட்டுள்ள அவர் திருமணம்தான், ஆனால் தனக்கு இல்லை என அப்பதிவில் தெரிவித்துள்ளார். நடிகர் பாலா தனது சொந்த செலவில் மாற்றுத்திறனாளி ஒருவருக்கு 3 சக்கர வாகனத்தை வழங்கியுள்ளார். மாற்றுத்திறனாளிக்கான வாகனத்தை வழங்கி நிதி உதவியும் வழங்கியுள்ள பாலாவிற்கு இன்ஸ்டா பக்கத்தில் பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். நடிகர் முனிகிருஷ்ணா நாயகனாக நடிக்கும் சத்தியமங்கலா படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது. ஆரியன் இயக்கத்தில் WWE உலக சாம்பியன் தி கிரேட் காளி முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கும் இந்த படத்தின் 2ஆம் கட்ட படப்பிடிப்புகள் நடைபெற்று வருகிறது. வடக்கன் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இன்று வெளியிடப்படுவதாக படக்குழு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் பணியாற்றும் வடநாட்டு தொழிலாளர்களை பற்றிய கதையை மையமாக வைத்து எழுத்தாளர் பாஸ்கர் சக்தி இயக்கியுள்ள இந்த படத்தின் படப்பிடிப்பு பணிகள் நிறைவடைந்துள்ளது. கரூர் ஸ்ரீ கற்பக விநாயகர் கோவிலில் மாசி மாத சங்கடகர சதுர்த்தி விழாவையொட்டி திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். மூலவர் கணபதிக்கு பால், தயிர், தேன் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து விநாயகர் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். ராமநாதபுரம் மாவட்டம் ஆனையூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கருப்பண்ணசாமி வன்னிமுத்தையா கோவிலில் 17வது ஆண்டு குலதெய்வ கலரி வழிபாடு வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதையொட்டி நடைபெற்ற 508 திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். கடலூர் மாவட்டம் பெண்ணாடத்தில் உள்ள அங்காளம்மன் கோவில் மாசி திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. திருவிழாவில் கலந்து கொண்ட ஏராளமான பக்தர்கள் அம்மன் வேடம் அணிந்து பூசாரியிடம் முறத்தால் அடிவாங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். 8000 ரூபாய் பட்ஜெட்டில் 50 மெகா பிக்சல் கேமரா கொண்ட ஸ்மார்ட் போனை இந்திய சந்தையில் டெக்னோ நிறுவனம் அறிமுகம் செய்துள்ளது. டெக்னோ ஸ்பார்க் 20C என்று அழைக்கப்படும் ஸ்மார்ட் போனின் விற்பனை மார்ச் 5ஆம் தேதி அமேசானில் துவங்குகிறது. Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai.
செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.